ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு வெஜிடபிள் ஸ்டூ ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க நீட்டாக. ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள் வேணுமோ அவ்வளோ வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 3 ஆளுக்கு தகுந்த மாரி நான் செய்துட்டு இருக்கிறேன். எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. பீனிஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அப்புறமேட்டு என்னன்னாக்கா காலிஃப்ளவர் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அது வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி வந்துட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டாணி கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டோடனே அதில் 2 ஏலக்காய் போடுங்க, 1 பட்டை போடுங்க, 3 லவங்க போடுங்க, 4-5 பெப்பர் போடுங்க. இப்போ வந்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ண வச்ச வெங்காயம் வந்துட்டு போட்டு வதக்குங்க. ப்ரௌன் ஆகக்கூடாது. இப்போ இஞ்சி வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஸ்லேஸாக மெலிஸாக இருக்கணும். இஞ்சி நீட்டமாக அது போட்டு வதக்குங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. இப்போ வெஜிடபிள் போட்டுக்கலாம். பீனிஸு, கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு இத்தனையும் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கலாம். பாருங்கள், வெஜிடபிள் நான் நீட்டமாக மெலிசாக கட் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்குங்க. சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி இருந்தால் சுடு தண்ணி விட்டுக்குங்க, இல்லைனா பச்சை தண்ணி விட்டுக்குங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். அது கொதித்துல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு தேங்காய் ஒடிச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், வெஜிடபிள் எல்லாமே வெந்துடுச்சு. நான் வந்துட்டு ரெடிமேட் தேங்காய் பால் போட்டுனுக்கிறேன். உங்கள்கிட்ட ரெடிமேட் இருந்தால் போடுங்க. அப்படி இல்லைனாக்கா தேங்காய் பால் எடுத்துகிட்டு தேங்காய் பால் ஊற்றுங்க. எப்பயுமே வெஜிடபிள் வெந்துட்டு பக்கம் தான் தேங்காய் பால் ஊற்றணும். ஃபஸ்ட்டே ஊற்றக்கூடாது தேங்காய் பால், அந்த டேஸ்ட்டு போயிடும். இப்போ வந்துட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ ஆப்பத்துக்கான நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஆப்பமாவை நான் கலக்கி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டே. இப்போ ஆப்பம் ஊற்றிக்கலாம் நம்ம. ஆப்பம் ஒரு பக்கம் ஆயிடுங்குது. இப்போ வெஜிடபிள் குருமா ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு பெப்பர் போட்டுக்கலாம். இது வெஜிடபிள் ஸ்டூ சிக்கன்லேயும் செய்யலாம், மட்டன்லேயும் செய்யலாம். ரெடி ஆகிடுச்சு வெஜிடபிள் ஸ்டூ. இப்போ ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.